ஓம் சைராம் ஜெய் சைராம். என் அன்பு குழந்தையே, நீ வாழ்க்கையில் வெற்றி பெற இதுதான் மிக 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 முக்கியமானது. இதுதான் பிரதான தேவையும் கூட. எது என்று கேட்கிறாயா? நீ வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கை மட்டுமே பிரதான தேவையாக இருக்கிறது. மற்றவர்களிடத்தில் நம்பிக்கையை வைக்கிறோமோ இல்லையோ, முதலில் உன் மீது நம் மீது நாம் நம்பிக்கையை வைக்க வேண்டும். இதுவே மிக மிக அவசியமான ஒன்று. எனவே தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள நான் உனக்கு 3 வழிகளை சொல்கிறேன். அந்த வழியே நீ வா. அந்த 3 வழிகளை நான் என்னவென்று சொல்கிறேன். தவறாமல் காது கொடுத்து நன்றாக கேட்டுக்கொள். தன்னால் முடியாதோ, தான் எதற்கும் லாய்க்கில்லையோ என்று சுய சந்தேகத்தில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு தன் மீதான நம்பிக்கையை கட்டமைப்பது சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கிறது. அப்படி ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்டு விடாதீர்கள். அது உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ கை கட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை அடைவதற்கு முதலில் நீங்கள் யார் என்பதை உணர்வதும், உங்களை நேசிக்கவும், உங்களால் வெற்றியடைய முடியும் என்பதை நம்புவதுமிலிருந்து உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடங்க வேண்டும். இவற்றையெல்லாம் சொல்வதற்கு எளிதாக இருந்தாலும் செயல்படுத்துவதற்கு சில மனத்தடைகள் இருக்கலாம். அந்த தடைகளை போக்கக்கூடிய வழிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். ஆள் பாதி ஆடை மீதி. நம் ஆடைகள் தான் முதலில் அடுத்தவரின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய விஷயம். உடை உடுத்தும் போது நீட்டாக யாரும் இவரா என்று சொல்லக்கூடாது. இவரை பார்த்தாலே கையெடுத்து கும்பிட வேண்டும் என்று சிலருக்கு தோன்றும். அப்படி அலங்கரித்து கொள்ளும் விதம்தான் நாம் யார் என்பதை பிறருக்கு வெளிப்படுத்தும் ஒரு கண்ணாடி. நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. எப்பொழுதும் கிழிந்த ஆடைகளை அணியக்கூடாது. ஆடை அலங்காரங்களை சிலர் ஆடம்பரமாக நினைக்கலாம். நம் தோற்றத்தின் மீது நாம் கொள்ளும் அக்கறை நம்மை நாமே நேசிக்கவும் நம்பிக்கை வைக்கவும் உதவக்கூடிய முக்கியமான அம்சம் என்பதை மறந்து விடாதீர்கள். அலுவலகம் கிளம்பும் முன் இன்று என்ன துணி போடலாம் என்ற கேள்வியுடனே நாம் இன்று கொண்டிருப்போம். நாளை போட வேண்டிய துணியை இன்றே எடுத்து முழுவதுமாக சரி செய்து தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். உடனடியாக கிளம்ப வேண்டும். ஏதோ ஒன்றை எடுத்து போட்டு விடலாம், சட்டைகள் சுருக்கமாக இருக்கிறது, அழுக்காக இருக்கிறது என்று அன்றைய நாளையே நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். அதுபோலத்தான் நாளை நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் இன்றிருந்தே நாம் முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுதே உங்கள் முயற்சியை செய்யுங்கள். நாளை உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.